இருமாப்பை அகற்றி இயல்பாக கனிவோடு வாழவும், மதிப்பை தேடி தன் மதிப்பிழக்காமல் பிறரை மதித்து மாண்புற்று வாழவும், எல்லா சூழ்நிலைகளிலும் இறைவன் தந்த அன்பை பகிர்தலில் வெளிப்படுத்தி தன்னை விட பிறர் உயர்ந்தவர் என்ற எண்ணம் கொண்டு வாழ 2025 ஆண்டின் தவக்காலத்தின் 14வது நாளில் இறைவன் நம் ஒவ்வொருவரையும் அழைக்கிறார். தம்மை தாமே தாழ்த்துகிற யாவரையும் உயர்த்தும் ஆண்டவர் நாமே என்பதை இன்றைய வாசகங்கள் வழியாக ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். இப்படி தாழ்த்தி வாழ அழைக்கும் இறைவன் தன்னை விட பிறர் உயர்ந்தவர்கள் இல்லை, நானே உயர்ந்தவன் என்ற இருமாப்புடன் வாழும் யாவரையும் சாடுகிறார். தன்னலம், இருமாப்பு, பகிராமை இவைகள் தமக்கு அருவருப்பை தருவதாக ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். முதல் வாசகத்தில் நன்மை செய்ய கற்றுக்கொள்ளுங்கள், நீதியை நாடி தேடுங்கள், ஒடுக்கப்பட்டோருக்கு உதவி செய்யுங்கள், திக்கற்றவர்களுக்கு நீதி வழங்குங்கள், கைம்பெண்களுக்காக வழக்காடுங்கள் என்று எசாயா இறைவாக்கினர் வழியாக ஆண்டவர் நமக்கு அழைப்பு விடுக்கிறார். இந்த நற்பண்புகள் நம் வாழ்வில் உதயமாக வேண்டுமெனில் தாழ்ச்சி என்ற இறை குணம் நம் வாழ்க்கையில் இருக்க வேண்டும். ஒரு முறை சாக்ரடீஸ் அவருடைய இல்லத்தின் முற்றத்தில் தன் நண்பர்களோடு உரையாடி கொண்டிருந்தார். அந்த அறிவு ஆசான் அதை பொறுத்து கொள்ள முடியாத அவர் மனைவியானவர் தொடர்ந்து சத்தங்களை எழுப்பி அவர்களுக்கு தொந்தரவு கொடுத்து கொண்டே இருந்தாராம். அதையும் பொருட்படுத்தாமல் சாக்ரடீஸ் தன் நண்பர்களோடு உரையாடி கொண்டிருந்தார். அவருடைய மனைவி அதை பொறுத்து கொள்ள முடியாமல் வீட்டின் மாடிக்கு சென்று ஒரு வாளியில் தண்ணீரை எடுத்து அவர்கள் யாவர் மீதும் ஊற்றிவிட்டாராம். இந்த தருணத்தில் சாக்ரடீஸ் நகைச்சுவையாக தன் நண்பரிடம் சொன்னாராம், இதுவரை மேகம் இடித்துக் கொண்டிருக்கிறது, இப்போது மழை பெய்திருக்கிறது என்று. பிரியமானவர்களே, இந்த பொறுமையும் இந்த பொறுமையில் இருக்கக்கூடிய தாழ்ச்சியும் தான் நம் ஒவ்வொருவருக்கும் தேவை என்பதை ஆண்டவர் இன்றைய வாசகங்கள் வழியாக வெளிப்படுத்துகிறார். இந்த நாளிலே இன்னும் சிறப்பாக குருக்களும் அருட்சகோதரிகளும் எவ்வாறு தாழ்ந்த மனநிலையோடு கனிவான சொற்களோடு இறை மக்களிடம் நாம் உரையாடுகிறோம், அவர்களுக்கு முன்னுரிமை கொடுக்கிறோம் என்று சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். அதே வேளையிலும் குடும்பத்தில் கணவன் மனைவியும் பெற்றோரும் பிள்ளைகளும் எவ்வாறு தாழ்ந்த உள்ளத்தோடு பிறருடைய உணர்வுகளுக்கும் பிறருடைய ஆசைகளுக்கும் மதிப்பு கொடுக்கிறோம் என்று சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். அறிவு ஆசானே தாழ்ச்சியும் பொறுமையும் கொண்டிருந்தார். நம்முடைய வாழ்க்கையில் அந்த தாழ்ச்சியும் பொறுமையும் இருக்கிறதா? அந்த தாழ்ச்சி இருந்தால் அந்த இறை அன்பு நம்ம இன்னும் சிறப்பாக வளரும். தாழ்ச்சி என்ற விதையை விதைக்கும் பொழுது இறைவனிடமிருந்து இறை அருள், நன்மைகள், பேராற்றல், அவருடைய வழிநடத்தல் ஆகிய நற்கனிகளை நாம் பெற்றுக்கொள்வோம். நம்மை நாமே தாழ்த்திக் கொள்வோம். இறைவனுடைய பாதையில் உயர்ந்து நிற்போம். இந்த தவக்காலம் மாற்றத்தின் காலமாக, நம்மை உயர்த்தும் காலமாக அமையட்டும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கட்டும். ஆமென்.